எல்லாருக்கும் praise the Lord. Welcome to Seal of Love YouTube channel. PBS 2026. நல்ல கலக்கா ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க. சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க. ஆமா சீட்டு, இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு ஃபைனல் டே ஆஃப் PBS. எஸ் சீட்டு. என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உனக்கு இந்த Dress தான் சீட்டு நல்லா இருக்கு. ஆமா, நான் கோட் ஷூட் போட்டு வரேன்னு நினைச்சேன். ஒரே வெயில் வேர்வை அடிக்கும்ல. ஆமா சீட்டு, வெயில் இல்ல. ஆனா இதுல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பசங்க நல்லா இருக்கா? அவங்களும் நல்லா இருக்குன்னு தான் சீட்டு சொல்றாங்க. ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணனும். வெரி குட். பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சீட்டு, பிரேயர் பண்ணலாமா? பண்ணலாம், சீக்கிரம் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பண்ண போறது இல்ல. அப்படியே யாரோ கெஸ்ட் வராங்களா? ஆமா சீட்டு, இன்னைக்கு நம்மளோட டே 5க்கு ஸ்பெஷலான ஒரு ஆள் வந்து பிரேயர் பண்ண போறாங்க. அப்படியே சூப்பர், உடனே கூப்பிடுங்க. பண்ணிடலாம். கூப்பிடலாமாக்கா? கூப்பிடலாமே. வாங்க சீட்டு, பிரேயர் பண்ணுங்க. நானா? ஆமா, சரி பண்ணிதான் போடு. அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கே, அத நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஓகே, பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடணும். ஆமா. ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. இந்த ஃபைனல் டே வீடியோஸ்க்கு எங்களை வர வச்சதுக்காக நன்றி. இன்னைக்கு நாங்க கத்துக்கிற எல்லா காரியத்திலையும் எங்களோட இருந்து எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க. நாங்க ஒழுங்கா அமைதியா இருந்து எல்லாமே கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா வித காரியத்திலும் ஒவ்வொரு கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அக்கா, என்ன சீட்டு? 5th டே டைட்டில் சொல்லுங்கக்கா. ஆமா சீட்டு. ஓகே, இத்தனை டேஸோட டைட்டில்ஸ் எல்லாமே நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நம்ம ரீவைண்ட் பண்ணிடலாமா? ரீவைண்ட் பண்ணலாம். ஆனா இந்த தடவை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஐயோ, எங்க கிட்டயா? பசங்கிட்ட கேட்டோம். டே 5ல நான் உங்களை கேட்க போறேன். சும்மா ராபிட் ஃபயர். இது என்னது? ராபிட் ஃபயர். கட்ட 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 கட்டன்னு சொல்லணும், சரிங்களா? ஓகே சீட்டு. தப்பா சொல்றாங்களா பார்த்து நோட் பண்ணுங்க, சரிங்களா? சொன்னா எங்களுக்கு பிரைஸ் இருக்கா? பிரைஸா? சூப்பர் பிரைஸ் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. சரி, ஓகே கேளுங்க. சரி, ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லுங்க. பிபிஎஸோட டீம் என்னது? நீங்க யாருன்னு தெரியுமா? பிபிஎஸ் கரெக்ட் தானே இது? ஓகே. டேவோட டைட்டில் என்ன சொல்லுங்க? நீங்க உருவாக்கப்பட்டவங்க. ஓகே. டேட்டோட சொல்லுங்க டைட்டில். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஓகே. நீங்க மன்னிக்கப்பட்டவங்க. நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. குட்டீஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. எனக்கு கிஃப்ட் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க. அதான் கிஃப்ட். ஓகே ஓகே சீட்டு, இது எங்களுக்கு இதுவே கிஃப்ட் தான். ஓகே, டே 5 டைட்டில் சொல்லிடுங்க. ஓகே, டே 5ஓட தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கிறிஸ்துவ பின்பற்றவங்க. அப்ப என்னது சொல்லலாம்? ஓகே, நீங்க கிறிஸ்துவ பின்பற்றவங்க. அதாவது we are the followers of Christ. Yes, we are the followers of Jesus Christ. Very good. இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம், அப்படிதானே? ஆமா சீட்டு, இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்சோ இதுக்கப்புறம் வரப்போற எல்லாமே இந்த டைட்டில வச்சுதான் நீங்க எல்லாமே கத்துக்க போறீங்க. இப்ப நம்ம ஆக்ஷன் சாங்ஸ்க்கு போலாமா? போலாம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. I'm gonna follow, are you gonna follow? I'm gonna follow, are you gonna follow? I'm gonna follow, are you
follow. Though none go with me, I still will follow. Though none go with me, I still will follow. No turning back, no turning back. Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? No turning back, no turning back. இந்த 5 days ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாங்ஸ்லாம் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்பவும் நாங்கள் அடுத்த வருஷம் விபிஎஸ்ல உங்களை சந்திக்கிறோம். சூப்பரா பண்ணாங்களே பசங்க. இந்த ஸ்டெப் பண்ணலாம். I'm gonna follow. Are you gonna follow? I'm gonna follow. Are you gonna follow? ஸ்டாப். உனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு எங்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி பசங்களுக்கும் இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, டிவிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். சரியா? ஷோர். ஓகே, அடுத்தது என்னது? அடுத்தது என்ன? நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்க கேம் தான். ஓகே, ஓ சூப்பர்ப்பா. போடுற தம்பி எப்படி சொல்ல மாட்டேன். உடனே கேமுக்கு போயிடலாம். Now over to game.
ஆனா சில பசங்க மிதிச்சிட்டானுங்க. ஆமா சிட்டு. ஆமா, அந்த கேம்ல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல எப்படி நிறைய கப்ஸ் இருந்தாலும் அப்படியே அழகா போனாங்க. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நம்ம அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணி கிரைஸ்ட மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஆமா, மத்தபடி பார்த்து மிதிச்சு நம்ம கீழே விழுந்துரும். ஆமா. ஓகேக்கா, அடுத்தது என்னது சொல்லுங்கக்கா. அடுத்தது என்னது? அடுத்தது என்னது? அடுத்ததுதான் லெசன். இது நம்ம டே 5 லாஸ்ட் லெசன். எப்பொழுதுமே நீங்க அழகா உட்காந்து கவனிப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் கடைசி நாள் லெசன் நல்லா அமைதியா லெசன் கவனிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, எல்லாரும் பைபிளோட ரெடியா உட்காந்துருக்கீங்கன்னு நம்புறோம். சோ இப்ப நம்ம வெயிட் பண்ணாம லெசனுக்கு போயிடலாமா? போலாம். ஓகே, ஓவர் டு லெசன். ஹலோ சில்ட்ரன், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாகவும் இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் இந்த 4 நாளாக விபிஎஸ்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை பற்றி நிறைய நானும் படிச்சுக்கிட்டேன் உங்களோட சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் வித் ஆக்ஷன், மெமரி வேர்ஸ். அக்காங்க 2 பேரும் செம்மையாக கேள்வி கேட்டு நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சாங்க. அண்ட் கிராஃப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் படிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சீட்டுவோட டயலாக்ஸ் இடையில ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எஸ், நீங்களும் நிறைய எல்லாரோட ஃபேஸும் நல்லா சிரிக்கிறத பாக்குறேன். வெரி குட் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம விபிஎஸோட 5வது நாளுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஐயோ விபிஎஸ் முடியுதுன்னு ஒரு சின்ன வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா உங்களெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஓகே, ரெடி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னென்ன ஹெட்டிங்ல என்னென்ன தலைப்புல டே 1ல இருந்து பார்க்கலாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்க போறேன். யாருக்கெல்லாம் தெரியுமோ நீங்க சொல்லலாம். டே 1 நீங்க உருவாக்கப்பட்டவங்க. வெரி குட். டே 2 நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. டே 3 சரியா கேட்கல, மன்னிக்கப்பட்டவங்க. குட், வெரி குட். டே 4 என்னது? ரொம்ப விசேஷமானவங்க. வெரி குட் சில்ட்ரன், சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் அக்காக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம டே 5 நம்ம படிக்க போறோம். இந்த நாளுக்குரிய இந்த டேக்குரிய நம்மளோட ஹெட்டிங் வந்து நீங்க கிறிஸ்துவ பின்பற்றவங்க, ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்க. இந்த தலைப்பின் அடிப்படையில தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, எப்பொழுதும் போல நம்ம தலைப்புக்கு நம்ம ஒரு வசனங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஷார்ட்டா இன்னைக்கு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரம் நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். ஓகேவா? ஓகே கிட்ஸ், என் கூட சேர்ந்து யார் கையில எல்லாம் பைபிள் இருக்கோ நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் இந்த வசனம் சொல்லும் போது நீங்களும் என்னோட ஃபாலோ பண்ணி அதை படிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, லூக்கா 9:23. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது வந்து லூக்கா 9:23. அடுத்த வசனம் 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 3வது ஒரு வசனம் யோவான் 13, ஜான் காஸ்பிள் 13. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமா சில்ட்ரன், இந்த 3 வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவ பின்பற்றவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சிம்பிளா அந்த 3 வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தான் டினையிங் செல்ஃப், நம்மளை நம்ம பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தாம நம்மளை கிறிஸ்துவ மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னாடி நிறுத்தி வைக்கணும். அண்ட் பேரிங் த கிராஸ் அப்படின்னா என்னன்னா, சிலுவையை சுமக்கணும். கிறிஸ்துவ பின்பற்ற நமக்கு வந்து எப்பயுமே பாடுகள் உண்டு. அந்த பாடுகளின் மத்தியில தேவன் நம்மளோட கூட இருப்பார். அது மட்டும் இல்ல, இந்த 2ம் செஞ்சு தேவனுடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறத பார்த்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள், இவங்க தேவனை பின்பற்றுறவங்க, கிறிஸ்துவ பின்பற்றுறவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வசனமும் எந்த கேரக்டரை சொல்லுது அப்படின்னா, ஃபெய்த், சர்வீஸ் அண்ட் லவ். அதாவது தேவன் மேல வைக்கிற விசுவாசம், அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய கிரியைகள் மூலமா. இதைதான் நம்ம டே 1ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். நம்ம கிரியைகள் மூலமா தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தி அந்த அன்பை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி சொல்லும் போது
நம்ம கிறிஸ்துவ பின்பற்றவங்க அப்படின்னு நம்மளை பார்த்து, நம்ம தேவனுடைய சீஷர்கள் அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பின் அடிப்படையில படிக்க போகிற நம்ம ஒருத்தரை பத்தி படிக்க போறோம். வேதாகமத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பின் அடிப்படையில பார்க்க போறோம். அது யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை பத்தி தான் படிக்க போறோம். நிச்சயம் உங்க எல்லாருக்கும், அதாவது கிறிஸ்டியனா இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அண்ட் சபைக்கு போற எல்லாருக்குமே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி தெரியாம இருக்காது. நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்லீஸ்ட் பவுல் அப்படின்றதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இவருடைய வாழ்க்கையில 2 சைட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, இன்னொன்னு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி. ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல போறேன். ஏற்றுக்கொண்ட பின் அவர் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றினாரு அப்படின்றத நம்ம படிச்சுட்டு, நம்மளும் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றதுக்கான டிசைட் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம இதை படிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பவுலுக்கு சவுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு வேதாகமத்துல. அது ஒன்னும் இல்ல, பவுலும் சவுலும் ஒண்ணுதான். இந்த 2 பேரும் ஒண்ணுதான். எபிரேய மொழியில சவுலனும் கிரேக்க மொழியில பவுலனும் இருக்கு, அவ்வளவுதான். சோ நான் இடையில சவுலுன்னு சொல்லும் போது நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆயிடக்கூடாது. ஓகே, இந்த பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இவர் யாருன்னா, இவர் ஒரு யூதன் அண்ட் இவர் ஒரு பரிசேயன். அப்படின்னா யூத சமயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா யூத மத கலாச்சாரங்களை, அவங்களுடைய சட்ட திட்டங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே இருக்கிற விதமா ஃபாலோ பண்றவங்க தான் பரிசேயர்கள். அந்த ஒரு குடும்பத்துலதான் பவுல் அப்படின்றவர் வளர்ந்தாரு. அவர் ஒரு யூதன், ரொம்ப படிச்சவரு. நிறைய யூத மத குரு கிட்ட போய், கமாலியல் அப்படின்னு சொல்ற ஒரு குரு கிட்ட போயிட்டு இவர் படிச்சாரு. சின்ன வயசுலயே நியாய பிரமாணங்கள், அந்த சட்ட திட்டங்கள் அதெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணி தேறி, யூத மத சட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லா படிச்சு, நியாய பிரமாணங்கள் எல்லாம் படிச்சு தேறி, அந்த நியாயப்பிரமாணம் வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இவர் மேல ஒரு குற்றமும் கிடையாது. அந்த மாதிரி குற்றம் இல்லாம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவர் இவர் தான் பவுல். அது மட்டும் இல்லாம இவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவங்க மதத்துல வந்து இருந்தாரு. ஆனா இவருக்கு கிறிஸ்தவங்களை கண்டா பிடிக்காது. கிறிஸ்தவங்களை அழிக்கணும், யாரு தேவனுடைய சீஷர்களா இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சு கொலை செய்யணும், புகுந்த அடிச்சு துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி கட்டி சிறைச்சாலையில போட்டு அவங்கள கொலை செய்யணும். இதுதான் பவுலோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கண்டு கொள்றதுக்கு முன்னாடி, ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டர். நிறைய படிச்சவரு, நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள்ல தேர்னவரு, பக்தி வைராக்கியமா இருந்தவரு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானவர் இவர் தான். ஓகே, இப்ப நம்ம இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ எந்த இடத்துல கண்டு கொண்டாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா கிட்ஸ், என் கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கவனமா கவனிக்கணும். ஓகே, வெரி குட். இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எருசலேம்ல இருந்து தமஸ்குவுக்கு இவங்க அந்த தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தவும், கட்டி இழுத்து காவல்ல போடவும், அவங்களை அடிக்கவும் பெர்மிஷன் லெட்டர், யூத மத தலைவர்கிட்ட கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு தமஸ்குக்கு போற வழியில சடனா ஒரு பெரிய வெளிச்சம் வானத்துல இருந்து பிரகாசமா வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்து இவங்க குதிரையில போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுல் வந்து கீழே விழுந்துட்டாரு, தரையில விழுந்துட்டாரு. அந்த வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததுனால பயந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் கீழே விழுந்த உடனே அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னா, சவுலே சவுலே அப்படின்னு சவுல் பேரை சொல்லி கூப்பிட்டு ஒரு சத்தம். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருக்கு அப்படியே ரொம்ப பயந்துட்டாரு. அவர் பயந்து நடுங்கி, அவர் கீழே விழுந்திருந்தாரு ஆல்ரெடி. சோ பயந்து நடுங்கி அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? இவர் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி பயந்து கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சத்தம், மறுபடியும் அந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே. நீ தேவனுடைய பிள்ளைங்களை, கிறிஸ்தவங்களை கட்டி இழுத்து அடிச்சு ஜெயில போட்டு கொலை செய்யறல, நீ வந்து அவங்கள துன்பப்படுத்தல, நீ என்ன இயேசுவாகிய என்ன, நீ கர்த்தராகிய இயேசுவாகிய என்ன நீ துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்துல அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. சவுலுக்கு பயங்கர நடுங்கி பயந்து கீழே இருந்து எழுந்து உடனே அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏசுவாமி கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி அந்த கேள்வி கேட்ட உடனே, நீ எழுந்துரு, நீ இப்ப நேரா தமஸ்குவுக்கு போறல, அங்க போ, அங்க யூதான்ற ஒருத்தர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, தமஸ்குவுக்கு போ, அங்க நீ போனனா உனக்கு எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் கூட, சவுல் கூட இருந்திருந்த பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே இந்த சத்தம் அவங்க எல்லாருமே இந்த சத்தம் கேட்டாங்க. சத்தத்தை கேட்டாங்க, ஆனா எங்கேயுமே ஆள் எங்கேயுமே இல்லை. இது வானத்துல இருந்து வந்த சத்தம். இந்த சத்தத்தை அவங்களும் கேட்ட உடனே சவுலுக்கு கொஞ்ச நேரம் கீழே இருந்து இந்த சத்தம் கேட்டு, இந்த இன்சிடென்ட், இந்த தரிசனம் நடந்த உடனேயே சவுலுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு.
2 கண்ணும் அவருக்கு தெரியல. உடனே எழுந்து கண்ணு தெரியாதனால பக்கத்துல அவர் ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் கூட போன மனுஷங்க வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க, நேரா தமஸ்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க யூதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுல விட்டுருந்தாங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, ஏசு கிறிஸ்து அந்த ஊர்ல இருக்க ஒரு சீஷர், அவர் பேர் அனனியா, அவர்கிட்ட ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சவுல்ன்றவன் தமஸ்குல யூதான்ற வீட்டுல இப்போ உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு, நீ அவருக்கு கண்ணு தெரியல, நீ அங்க போய் அங்க போகும் சவுல சந்திக்கணும், அவருக்கு பிரேயர் பண்ணும்போது அவருக்கு கண்ணு பார்வை அடையணும்னு இப்ப அவர் சவுல் தரிசனம் அடைஞ்சிட்டு இருக்காரு, அதனால நீ போன்னு சொல்லி அந்த அனனியா கிட்ட தேவன் பேசுறாரு. அப்படி பேசும்போது அனனியா வந்து பயங்கரமா பயந்துட்டு, ஐயோ என்ன ஆண்டவரே, நான் என்ன அங்க போக சொல்றீங்க, அந்த சவுல் வந்து உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் எருசலேம்ல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அடிச்சு, யாருமே கர்த்தருடைய பிள்ளைங்களை சபைக்கு போறவங்களை சும்மா விடாம ஜெயில போட்டு இப்படி கொலை செஞ்சவனாச்சே, இவன் கிட்ட போய் என்னைய நீங்க அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு அனனியா. அப்போ அனனியா அந்த சீஷர் கிட்ட தேவன், அந்த சீடன் கிட்ட தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் அந்த சவுல தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன், நான் சூஸ் பண்ணிருக்கேன், அவன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை பத்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வெசலா நான் வந்து தெரிஞ்சிருக்கேன், நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதனால நீ போ அப்படின்னு சொன்னோன்னு அனனியா போறாங்க. அதே மாதிரி பிரேயர் பண்றாங்க. சவுலுக்கு வந்து திரும்பி அந்த அவருடைய பார்வை கிடைக்குது. இதுக்கு இடையில 3 days ஆச்சு, அவங்க அங்க போய் அனனியா அவர்களை போய் மீட் பண்றதுக்கு 3 days. இந்த 3 நாளும் சவுல் இந்த இன்சிடென்ட், இந்த ஷாக்கான ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்துவோட பேசினது. கிட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம், ஏசுதான் பேசியிருக்காரு உங்ககிட்ட நேரடியா, உங்க பேரை சொல்லி உங்ககிட்ட நீ செய்யறது இது தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சோ இந்த இன்சிடென்ட் உங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும் இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இன்சிடென்ட் தான் பவுல அதிகமா பாதிச்சது. அவர் மனம் மாற்றத்துக்கு இது ஒரு ரொம்ப காரணமா இருந்தது. அந்த 3 நாளும் சவுல் எதுவுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேள்வி கேட்டார்ல, அதுக்காக தேவன் கிட்ட அவர் ஜபம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அன்னையிலிருந்து அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதை விட்டுட்டு, அவருடைய 2nd chapter என்னன்னா, கிறிஸ்துவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்படுத்தி கொலை செஞ்சாரோ அதே அளவுக்கு, அதை விட அதிகமான அளவுக்கு பாடுபடவும் துன்பப்படவும், தான் பாடுபடவும், கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படவும் பாடுபடவும் துன்பப்படவும், கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம்னு அறிவிக்கவும் உடனே கிளம்பிட்டாரு. அப்படி அவரு நிறைய இடங்களுக்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிச்சாரு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே இவர் வந்து எல்லா இடத்துலயும் இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இவர் கிறிஸ்தவர்கள் அதாவது இயேசுவை பின்பற்றவங்களை புடிச்சு அடிச்சு ஜெயில போட்டு கஷ்டப்படுத்துவாருன்னு. இப்போ அவர் போய் அவரே இவரை அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தின ஜனங்களுக்கு முன்னாடியே இவர் அதே விசுவாசத்தை, கிறிஸ்துவ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் பொழுது, இவருக்கு ஒரு சைடு வந்து நிறைய ஜனங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க, இன்னொரு சைட்ல இவர் மேல நிறைய பேருக்கு பொறாம, என்ன இவன் இப்படி பண்றான், இந்த கிறிஸ்துவ பத்தி அதிகமா சொல்றானே அப்படின்னு சொல்லி நிறைய அவருக்கு துன்பமும் வந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி அவரு எங்கேயுமே வெட்கப்படாம, இவரை ஏற்கனவே இவர் கொடுமைப்படுத்தின துன்பப்படுத்தின இடங்களுக்கெல்லாம் சென்று தைரியமா கர்த்தராகிய இயேசுவே கிறிஸ்துன்னு வசனத்தை வந்து இவர் பிரசங்கம் செஞ்சாரு. ஏன் அப்படின்னா, அவர் நம்ம 4 நாளா நம்ம VBSல நம்ம என்ன படிச்சோம்னா, இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்கி தாயின் கருவிலிருந்தே நம்மளை தெரிந்தெடுத்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நமக்கு மன்னிப்பு கொடுத்து அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்து பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுத்து இப்படியா நம்மளை அவருடைய பிள்ளையா மாற்றினது எதுக்கு தெரியுமா? இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு அவர் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, அவரை பின்பற்ற, கிறிஸ்துவ பின்பற்ற. இந்த எல்லா காரியத்தையும் பவுல் புரிஞ்சுக்கிட்டதுனால தேவனை வந்து இனிமே என்னுடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய சுயம், நான் முதல் படிச்சேன் இல்லையா லூக்கா 9:23, அதுல ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றும் போது தன்னை வெறுத்து சிலுவையை சுமக்கணும். சிலுவைன்றது வந்து பாடு, கஷ்டம். சோ முழுசுமா நம்ம தேவனுக்கு நம்மளுடைய மேன்மைகள் எல்லாம் உடைச்சிட்டு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணும்போது, கிறிஸ்து நம்மளோட கூட இருந்து நம்மள ஒரு பெரிய அவருடைய மகிமைக்கு, நாம மகிமைக்காக நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். இந்த விஷயத்தை தான் பவுல் நல்லா அறிஞ்சிட்டதுனால கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு நிறைய இடங்களுக்கு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிவிச்சாரு. கிட்டத்தட்ட அப்போஸ்தல நடபடிகள்ல வந்து நிறைய ஊர் பட்டணம், ஒரு 50க்கும் மேற்பட்ட பட்டணங்களுக்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லி நிறைய சபைகள் அவர் ஸ்தாபிச்சு நிறைய தேவனுடைய சீஷர்களை உருவாக்கி அவரோட கூட ஊழியத்துக்கு அழைத்து அப்படி அழைச்சிட்டு போனாரு. அப்படி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இன்னைக்கு பார்க்கலாம்.
பிலிப்பி அப்படின்ற பட்டணத்துக்கு அவங்க போகும்போது அங்க எப்பயுமே ஒரு இடத்துல அவங்க ஜெபம் பண்ண போவாங்க. அப்படி போகும்போது பவுலும் சீலான்ற சொல்லி ஒரு சீஷனையும் கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் பிரேயர் பண்ண போன இடத்துல வந்து அங்க ஒரு குறி சொல்ற ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க குறி சொல்லி அதனால வர வருமானத்தை வந்து அவங்களுடைய எஜமானுக்கு, அதாவது அவங்கள இந்த வேலைக்கு அமர்த்தின அவங்களுக்கு இந்த காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பவுல் ஒரு நாள் அந்த லேடியை அந்த இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி ஜெபம் பண்ணி அந்த குறி சொல்ற ஆவி அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சு. அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க குறி சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க மூலமா வர வருமானம் கெட்டு போயிடுச்சுல. அதனால அவங்களுடைய அந்த எஜமான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க வந்து பவுல, நீ என்ன பண்ற, நீ என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த மாதிரி ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி எல்லாரையும் மனம் திரும்ப வச்சு கடைசியில என்னுடைய வாழ்வாதாரத்துக்குரியதே நீ வந்து இந்த மாதிரி கெடுத்துட்டிய அப்படின்னு சொல்லி பவுல என்ன பண்றாங்க, அவர் கொஞ்சம் பெரிய ஆளு, அதனால அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே வந்து நிறைய பேர் ஆளை கூட்டிட்டு வந்து பவுலையும் சீலாவையும் ரொம்ப அடிச்சு தரன்னு வழியில இழுத்துட்டு போய் அவங்கள போட்டு அங்க இருக்க அதிகாரிகள் கிட்ட சொல்லி அவங்கள ஜெயில போட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னதுனால, அந்த குறி சொல்ற ஸ்திரீ மனம் மாறினதுனால வந்த இது இயேசு கிறிஸ்துக்காக இவங்க பாடு அனுபவிக்கிறதுக்கு. அப்பயும் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை ஜெயில போட்டு ஒரு மரப்பலகையில, ஒரு மரக்கழுந்துல இவங்க கால்ல 2யும் மாட்டி செயின்ல கட்டிட்டாங்க. இவங்க ஜெயில இருக்காங்க. 2 பேரும் இவங்களுடைய கை காலெல்லாம் கட்டி விட்டாங்க. இப்போ ஜெயில பவுலும் சீலாவும் 2 பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரொம்ப சந்தோஷமா, இந்த பாடுகளை அவங்க சந்தோஷமா நினைச்சு எடுத்து சந்தோஷமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ துதிச்சு பாடும்போது திடீர்னு பூமி அதிர்ச்சி சவுண்டு, அப்படியே அந்த இடம் ஃபுல்லா நடுங்கிடுச்சு, அந்த சிறைச்சாலை. அப்போ என்ன நடந்ததுன்னா, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்களுடைய செயின்ஸ் எல்லாம் கலண்டுடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த துதியின் வல்லமையில அங்க ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாரு. அப்போ கலண்ட உடனே அங்க இருக்கிற நிறைய கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வெளியில ஓட ட்ரை பண்ண உடனே பவுல் சீலா இவங்க அவங்கள தடுத்து பத்திரமா வந்து அவங்கள ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஜெயிலர், அங்க இருக்கிற அந்த ஜெயிலர் வந்து வார்டன், அவர் வந்து இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு, ஐயோ என்ன ஆச்சு, எல்லாம் ஜெயில் கதவெல்லாம் திறந்திருக்கேன், எல்லாரும் வெளியில ஓடிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெளியில ஓடிட்டாங்கன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல, அவங்களுடைய தலைவர்கள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களா, அதனால பயந்துட்டு எல்லாரும் வெளில போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஓப்பனா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட பட்டயத்தை கத்தி எடுத்து அவரை குத்திக்க போகும்போது பவுல் அங்க இருந்து, நீ ஒன்னும் செஞ்சுக்காத, யாருமே போகல, எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இப்படி அதாவது அவங்களுக்கு வெளியில போகிறதுக்கு, விடுதலை ஆகி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்க போகாம அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை பவுல் வந்து மகிமைப்படுத்தினார். இப்படி ஜெயில்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஒரு சப்பானி, அப்படியே நடக்க முடியாம இருந்த சப்பானிய ஒரு இடத்துல வந்து இக்கோனியா அந்த ஊர்ல சப்பானி வந்தா அந்த சப்பானிக்கு பிரேயர் பண்ணி, பிறவில இருந்து சப்பானி பிரேயர் பண்ணி சுகம் கொடுத்திருக்காரு. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அற்புதம் அடையாளங்கள் மூலமாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வார்த்தைகளிலும் அவர் நிறைய, அதாவது அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷமா அறிவிச்சு ரொம்ப அதிகமா கிறிஸ்துவை பின்பற்றினவங்களை துன்பப்படுத்தின துன்பத்தை விட கிறிஸ்துவுக்காக, அவருடைய விசுவாசத்துக்காக நின்று அதிக அளவிற்கு பாடுபட்டாரு. புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 13 நிருபங்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு. அந்த 13 நிருபமும் சபையில இப்போ அந்த நிருபத்துல எழுதின வசனங்களை வச்சு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா தேவனுக்கு முன்மாதிரியா ஆக அந்த அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு கர்த்தருக்காக அவர் வந்து தேவனை பின்பற்றினாரு. என்ன அப்படின்னா, அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதாவது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாம வேற எந்த நாமமும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றத ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே என்னை உருவாக்கி தெரிந்தெடுத்து என்னை வழி நடத்தி என்னை மீட்டு ரட்சித்து எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து என்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த நாமம், இந்த கிறிஸ்து தான், இவரால தான் முடியும் அப்படின்ற வருங்கால வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கிறிஸ்துவை இவர் வந்து இந்த எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவர் வந்து மகிமைப்படுத்தினாரு. இப்போ கிட்ஸ், இந்த விபிஎஸ்ல நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய ஆரம்பத்துல இருந்தே இயேசுவுக்காக எப்படி, இயேசு மேல, கர்த்தராகிய இயேசு மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது, விசுவாசத்தை பத்தியும், அந்த விசுவாசத்தை எப்படி கிரியையின் மூலமா நம்ம சர்வீஸ் மூலமா நம்ம செயல்படுத்தணும்னு, அப்படி நம்ம செயல்படுத்தும் போது அன்பு இருந்தா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னும், இந்த அன்பை கொண்டுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை சுற்றி உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட விளையாடுறவங்களுக்கு, பழகிறவங்களுக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 5 நாட்களும் நம்ம இந்த தலைப்புல, நீங்க யாருன்ற தலைப்புல படிச்சோம். இன்னைக்கு நீங்க
கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும். இந்த 4 தலைப்பும் எதுக்காக நம்ம படிச்சோம் அப்படின்னா கிரைஸ்ட ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏசு கிறிஸ்துவ பவுல் இப்படி கிறிஸ்துவர்களை பார்த்தாலே பிடிக்காத பவுல் அவருக்காக 100 மடங்கு பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமானார் அப்படின்னா அப்ப அதுக்குரிய பலன், அதுக்குரிய பாக்கியம், நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கோம் தெரியுமா? சோ நம்ம we are followers of Christ. சில்ட்ரன், நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கு. நிச்சயம் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பெரிய நிலைமையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவார். ஸோ கிட்ஸ், நீங்களும் டிசைட் பண்ணுங்க, கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவ பின்பற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓகே கிட்ஸ், நம்ம மறுபடியும் வேற ஒரு நல்ல தலைப்போட நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ்ல நான் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய். சூப்பரா இருந்துச்சுல பவுலோடைய வாழ்க்கை. ஆமா, எப்படி கிறிஸ்துவ பின்பற்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, கிறிஸ்துவ பின்பற்றதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தாரு, செம சேஞ்சுல. ஆமா சீட்டு. கஷ்டம், துயரம், பாடு, அவமானம் எது வந்தாலும் பயப்படாம கலங்காம கிரைஸ்ட மாத்திரம் பிடிச்சு போயிட்டே இருந்தாரு பவுல். செம லெசன்ல நமக்கு, செம்ம லெசன். அதே மாதிரி நம்மளும் லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேக்கா. ஓகே, அடுத்தது மெமரி வேர்ஸ் தானே? ஆமா, பைபிள் ஒரு மாதிரி வசூல் பண்ணி தருவீங்க. ஆமா, போன வாரம் பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு இந்த வாரம் பைபிள் எடுத்துட்டு வர வந்திருக்கீங்க. What is this? Oh my God! சீட்டு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சீட்டு. இங்க இருக்கு பாரு சீட்டு. மாறி மாறி பைபிள் வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள அங்க போய் அக்காவை திரிட்டு இருக்க பத்தியா? சரி சரிக்கா, நான் கிரைஸ்ட ஃபாலோ பண்றோம் அப்படிலாம் பேசிருக்க கூடாது. கண்டிப்பா. நீங்க சரி பைபிள் இன்னைக்கு என்ன வசனம், டே பை கடைசி நாள் வசனத்தை சொல்லி கொடுங்க, பசங்க வெயிட் பண்றாங்க. ஓகே, நம்ம மெமரி வேர்ஸ்க்கு போலாமா? இன்னைக்கு நம்ம படிக்க போற வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். பசங்களா, இந்த மெமரி வேர்ஸ நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணி கீழே தெரியுத இந்த நம்பருக்கு வீடியோவை சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது கிராஃப்ட் பண்ற அக்கா சூப்பரா ஒன்று செய்யறதுக்கு வெயிட் பண்றாங்க. ஆமா சீட்டு, நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிராஃப்ட்ல போயிடலாமா? போயிடலாமே. ஓகே சிட்டு, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பார்க்க போலாமா? போலாம். Now over to கிராஃப்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு 5th டே கிராஃப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு A4 ஷீட்டு, ஸ்கேல் பென்சிலு, ஸ்கெட்ச் பென்னு, கம்மு, ஒரு சின்ன பீஸ் கலர் ஷீட்டு ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் வந்து ஒரு சீசர். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? ஓகே, வாங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் கலர் ஷீட்டில் இது எப்படி இருக்கும்னா, ஃப்ரண்ட்டில் கலர் இருக்கும், பேக்கில் வந்து பிளெயினாக ஒயிட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாதி ஷீட்டை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பாதியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஷூ செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த கலர் பக்கம் திருப்பிக்கோங்க, கலர் பக்கத்தை பேக் சைடு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக ஒரு 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஒரு சைடு மட்டும். அடுத்தது இந்த ஆப்போசிட் சைடை வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் கூட மேட்ச் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே இருக்க லைனை வந்து கொஞ்சம் திருப்பி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துட்ட இந்த கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் லூஸாக எடுத்துட்டு கொஞ்சம் மேலே தூக்குனாப்புல சைடில் மடிச்சு விடுங்க.
இந்த மாதிரி இருக்கணும். பேக் சைட் பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறதையும் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மேலே லைட்டாக இங்கே கொஞ்சம் கீழேயும் அதே மாதிரி லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க உள் பக்கமாக. இப்போ நமக்கு வந்து ஒரு ஷூ மாதிரி செப்பல் மாதிரி உள்ள ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி இந்த ஷீட்லையும் செஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஷூ மாதிரி கிடைச்சிரும் நமக்கு. இதை வந்து பேக் சைடு லைட்டாக கம்மு போட்டு இதை கொஞ்சம் ஒட்டிடுங்க. இப்படி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி 2 செஞ்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி உள்ளது ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு A4 ஷீட் எடுத்துட்டு 4 பக்கமும் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு கோடு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் 4 சென்டிமீட்டரு. இப்போ 4 பக்கமும் இந்த கார்னர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து அடியிலையும் ஒரு ஷீட் வச்சுருக்கேன் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக. நான் 4 பக்கமும் கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பக்கத்துலையுமே இங்கே லைன் போடணும். ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து லைன் போடணும். ஈக்குவல் 4 லைன் போடணும். 4 பக்கமுமே லைன் போடணும். இப்போ நான் போடுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டு நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இதுலேருந்து 1 சென்டிமீட்டர் இந்த பக்கம், அதாவது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க பக்கத்தில் 1 சென்டிமீட்டர், இங்கேருந்து 1 சென்டிமீட்டர், அதே போல் இந்த பக்கமும் ஒரு 1 சென்டிமீட்டர் 2 பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல போட் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த எட்ஜு கிட்ட, அதாவது வெளியில் வர எட்ஜு கிட்ட வந்து ஒரு லைன் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு லைன் விட்டுட்டு அடுத்து வர லைன் வந்து இது மாதிரி போடணும். இதே மாதிரி 4 சைடும் போட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம எதை கட் பண்ண போகிறோம்னா இந்த ஏரியா வந்து கட் பண்ண போகிறோம். இது மாதிரி 4 சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கேலை வச்சு இந்த லைன் முடிகிற இடத்துல லைட்டாக மடிச்சு விடுங்க. நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும், அதுக்காக. அதே போல் எல்லா கார்னர்லையும் இது மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நமக்கு ஈஸியாக ஃபோல்டு பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துட்ட வந்து க்ளூ தடவி உள் பக்கமாக மடித்து இப்படி ஒட்டிடுங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி ஒட்டிடணும்.
அப்போ நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுட்டு உள்ள அப்படியே மடிச்சு விட்டுருங்க. இந்த கார்னர் வந்து இந்த இந்த எட்ஜுக்குள்ளார போற மாதிரி மடிச்சு விடணும். இந்த மாதிரி இருக்கணும் அந்த கார்னர். நல்லா ஸ்ட்ராங்கா கம் போட்டுக்கோங்க. 4 கார்னரும் நல்லா நீட்டா ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஷூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இதுல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டெப்ஸ் நடந்து போற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஒட்ட போறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாங் எழுத போறேன். இன்னைக்கு இந்த பாட்டு தான் ஆக்ஷன் சாங் பார்த்துருப்பீங்க. ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இதை நான் எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் பின்னாடி வந்து டபுள் சைட் கம்மோ இல்லை த்ரெட்டோ போட்டு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் செல்லோ டேப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் த்ரெட் எடுத்து பின்னாடி மாட்டுற மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம கிராஃப்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளே நம்ம வந்து தேடணும். நம்மளுடைய பயணம் எப்போவுமே பரலோகத்தை நோக்கினதாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த 5 நாள் கிராஃப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் VBSல சந்திக்கிறேன். மிஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாய். என்ன சீட்டு, நீ நோட் பண்ண கிளம்பலையா? ஆமா, எப்படி நான் போய் நோட் பண்ணுவேன் அப்படிதானே? ஆமா, நோட் பண்ணுவேன். நோட்டே கையில கொண்டு வந்துட்டேன். ஏன் சீட்டு எங்கே உட்காந்து நோட் பண்றேன்? நீங்க கேட்கற லாஸ்ட் டேங்கிறதுனால நீ நோட்டை தூக்கிட்டு இங்கே வந்துட்ட போல இருக்கே. நீங்க சூப்பரா கேக்குறீங்களா? நான் சீக்கிரம் நோட் பண்ணி அனுப்பணும். அதனாலதான். ஓகே சீட்டு, எனக்கு தெரிஞ்சு பசங்களுமே ரெடியா நோட்டும் பெண்ணோட உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம லேட் பண்ணாம கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் சீட்டு நாங்க கேட்க போறோம்? 5 questions-ல நான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒளியின் மூலமா இயேசு கிறிஸ்து பவுலிடம் என்ன பேசினார்? செகண்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அனனியாவிடம் கர்த்தர் பவுலை குறித்து என்ன கூறினார்? தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, பவுலும் சீலாவும் எதற்காக ஜெயிலுக்கு போனாங்க? பவுலும் சீலாவும், பவுல் அண்ட் சைலஸ் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க? ஃபோர்த் கொஸ்டின், இந்த 4 நாள் தலைப்பு நம்ம படிச்சோம்ல, டே 1, 2, 3, 4ன்னு இந்த 4 தலைப்பும் நம்ம இதுக்காக தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா லெசன் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன விஷயம்? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 டேஸும் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் அட்டென்ட் பண்ணோம். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்றீங்களா? அப்படி பண்றீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு வீடியோவா நீங்க ஷேர் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் வந்து வீடியோ ஷேர் பண்ணுவோம், மெமரி வேர்ஸையும் வீடியோ ஷேர் பண்ணுவோம். இது இல்லாம 5 டேஸும் நம்மளுக்கு வந்து ட்ரேசி அக்கா வந்து கிராஃப்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த கிராஃப்டையும் நீங்க பண்ணி வீடியோவாவோ இல்ல பிக்சராவோ கீழே தெரியற நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணிடலாம். 5 கிராஃப்ட்டுமே பண்ணணும்னு இல்லை, ஏதாவது உங்களால முடிஞ்சத, ஓகேவா, ஏதாவது உங்களால முடிஞ்சது சிம்பிளா உங்களால என்ன முடியுமோ அந்த கிராஃப்டை நீங்க ரெடி பண்ணி வீடியோ எடுத்து கீழே தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதை நம்ம சேனல்ல டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே அக்கா, எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த 5 நாள் பாட்டை பார்த்தோம், 5 நாள் கேம் பார்த்தோம், 5 நாள் லெசன் பார்த்தோம், மிஷனரி பத்தி கத்துக்கிட்டோம், கிராஃப்ட் 5 நாள் பார்த்தோம், மெமரிஸ் கத்துக்கிட்டோம். சூப்பரா இருந்துச்சு இந்த வருஷம் வீடியோஸ். சூப்பரா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. இது வந்து என்னன்னா,
நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த அப்படியே விட்டுறாம ஃபாலோ பண்ணணும். ஆமா அதுதான் முக்கியம். ஆமாக்கா, நீங்க யாருன்னு தெரியுமான்றத ஆரம்பிச்சு இந்த 5 நாள்ல நம்ம யாருன்றத கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? Yes, நம்ம யாருன்றத கத்துக்கிட்டோம். நம்ம யாரு அப்படின்றத நம்ம எப்போதுமே மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி காட ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த லெசன்ல கத்துக்கிட்டோம். சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா காட ஃபாலோ பண்ணணும், எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல்ல இருந்தாலும், எங்க போனாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாலும், இல்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் காட் நம்மள பாக்குறாரு, நம்ம காட ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். ஓகேக்கா. ஓகே சீட்டு, சேடா இருக்குன்னு தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ்ல கண்டிப்பா பசங்களை வந்து மீட் பண்ணிடலாம். பண்ணிடலாம். அதே நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். பிலிப்பனா போன் பண்ணி விபிஎஸ் வந்துடுச்சு வான்னு கூப்பிட்டாரு. அதுவும் முடிய போகுதுல்ல. ஆமா ஆமா முடிய போகுது. ஆனா சீக்கிரமா நம்மளுக்கு நெக்ஸ்ட் விபிஎஸ் வந்துரும். ஓகே ஓகே, பசங்களே சொல்லிடுங்க, அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆமா பசங்களா, இப்போ நீங்க இந்த 5 நாளுமே சூப்பர்பா உட்காந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்க. சோ இதே மாதிரி டிஃப்ரெண்டா எல்லா விஷயத்தையும் நெக்ஸ்ட் இயரும் நீங்க கத்துக்கணும்ல. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக, ஃபேமிலிஸ்க்காக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க. சோ ப்ரேயர் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேக்கா, முடிச்சுக்கலாம். முடிக்கும் போது ஹாப்பியா முடிக்கலாம் சீட்டு. ஆமா சீட்டு, சோகமா முடிக்காத, ஏன்னா நம்ம திரும்பவும் வரதான் போறோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. குட் சீட்டு. பசங்களை பாய் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ்ல உங்களை வந்து கண்டிப்பா மீட் பண்றோம். Until then, it's bye from Stella, டார்த்தி, சீட்டு. Bye.